நானே பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போறேன், எனக்கு இந்த இடம் செட் ஆகாதுன்னு சொல்லி பிக் பாஸ் நந்தினி அவங்க பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே வந்தாங்க. அந்த வகையில அவங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதே போல பிரவீன் காந்தி அவரும் இன்னைக்கு எவிக்டாக இருக்காரு, அவருக்கும் ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு பேசப்பட்டிருக்குன்னு தகவல் வெளியாகி இருக்கு. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். பிக் பாஸ் நிகழ்ச்சி சீசன் 9 எல்லாருக்குமே தெரியும், ரொம்பவே மொக்கையா போயிட்டு இருக்கு, போர் அடிக்குது, கண்டென்ட் இல்ல அப்படின்னு. கண்டென்ட் எங்க தேட வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் கருத்து சொன்னாலுமே இன்னுமே நிகழ்ச்சி அதிகமான பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு. டிஆர்பியில அதிக இடத்துல இருக்கிறதாவும் சொல்றாங்க. அந்த வகையில பிக் பாஸ் சீசன் 9 நிகழ்ச்சியில முதல் வாரத்திலேயே என்னால இங்க இருக்க முடியாதுப்பா, இந்த வீடே எனக்கு வேண்டான்னு சொல்லி நந்தினி அவங்க பாதியிலேயே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அவங்க பிக் பாஸ் வீட்டுல இருக்க எல்லா போட்டியாளர்களையும் மோசமா திட்டி ஆக்ரோஷமா கோவப்பட்டு எனக்கு வேண்டாம் இந்த வீடே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. அந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய வைரல் ஆச்சு. பிக் பாஸ் அவங்கள அழைச்சு பேசினாங்க, ஆனாலுமே பிக் பாஸ் நந்தினி அவங்க வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஒரு நாளைக்கு நந்தினி அவங்களுக்கு 10,000 கொடுத்ததா தகவல் வெளியாகி இருக்கு. அவங்க 5 நாள் பிக் பாஸ் வீட்டுல இருந்திருக்காங்க, 50,000 பணத்தோட வீட்டை விட்டு வெளியே வந்ததா தகவல் வெளியாகி இருக்கு. அதே போல பிரவீன் காந்தி அவருக்கும் ஒரு நாளைக்கு 25,000 பக்கம் சம்பளம் கொடுக்கப்பட்டதா தகவல் வெளியாகி இருக்கு. அவருக்கும் இதே போல இந்த 5 நாளுக்கான சம்பளம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருக்குங்க. பிரவீன் காந்தி அவரும் வீட்டுக்குள்ள ஒரு சில கண்டென்ட் கொடுக்க முயற்சி பண்ணாரு. அரோரா அவங்க கிட்ட கூட இப்ப நீயும் நானும் லவ் பண்ணா டிஆர்பி ஏறும், அப்ப கண்டென்ட் நல்லா இருக்கும், எல்லாருமே பாப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட பிளான் எல்லாம் பண்ணாரு. ஆனா அவர் எதிர்பார்க்கவே இல்லை முதல் வாரத்திலே அவர் எவிக்ட் ஆவார்னு. அவர் நிறைய இடங்கள்ல பேசுறாரு, ஆனா சம்மதம் இல்லாம பேசுறாரு, அவர் சொல்ல வர விஷயமே புரியல, என்னங்க இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் அதிர்ச்சி ஆனாங்க. அந்த வகையில வீட்டுக்குள்ள அவருக்கு இன்னும் கொஞ்ச நாள் வாய்ப்பு கொடுத்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் வீக் எவிக்ஷன் அவரை வெளியே அனுப்புனது உண்மையா ஏற்றுக்கொள்ள முடியாததுன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. இல்ல பரவாயில்ல வெளியே அனுப்புங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. சோ இந்த விஷயங்கள் இப்ப சமூக வலைதளத்துல ரொம்பவே அதிகமா வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த வகையில அடுத்த வாரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன டாஸ்க் வரப்போகுது, யாரு வெளியேற போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். எதிர்பாராத பல விஷயங்கள், அதாவது தண்ணிய வச்சுதான் இந்த சீசனே கொண்டு போக போறாங்க போல. அடுத்த வாரமும் இந்த வாட்டர் வச்சுதான் ஏதோ கேம்ஸ் கண்டென்ட் எல்லாம் கொடுக்க போறாங்க போல. ஆனாலும் எதிர்பார்க்கவே இல்லை இந்த சீசன்ல ஆரம்பத்திலேயே இப்படி ஒரு சில விஷயங்கள் நடக்கும்னு. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு 2 பேர் போயிருக்காங்க. அடுத்த வாரம் வைல்ட் கார்டுல வீட்டுக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு நிறைய பேர். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியை எவ்வளவு தூரம் விரும்பி பார்க்கறீங்க? உங்களுக்கு எந்த போட்டியாளர் வெளியே போனா நல்லா இருக்கும், எந்த போட்டியாளர் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவோ அதையும் சொல்லுங்க. இது போல தினமும் பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைச்சிருங்க.